வணக்கம் நேயர்களே, குற்றம் குற்றமே நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மர்மமாகவே இருக்கும் ஜெயலலிதாவின் மரணம். மர்மங்கள் கட்டுடைக்கப்பட்டு உண்மை வெளிவருமா? எம்பார்மிங் ரகசியங்களை பற்றி கேள்வி எழுப்பும் மக்கள் மருத்துவர். இவங்க இம்மீடியட்டா அவசர கோலத்துல இருந்தோம்னா எம்பார்மிங் போறாங்க, அங்கதான் மர்மம் இருக்கு. பழிவாங்கும் நடவடிக்கையில் அரசாங்கம். தமிழக முதல்வர் ஜெயலலிதா கடந்த 2016 ஆண்டு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி அன்று இரவு 11:30 மணிக்கு மாரடைப்பால் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் காலமானார் என்று அந்த மருத்துவமனை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. ஆனா பொதுமக்கள் மத்தியிலும் அரசியல்வாதிகள் மத்தியிலும் சமூக ஆர்வலர்கள் மத்தியிலும் பெரும் சந்தேகங்களை ஜெயலலிதாவின் மரணம் எழுப்பியிருந்தது. தமிழக முதல்வர் ஜெயலலிதா கடந்த 2016 ஆண்டு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி அன்று இரவு 11:30 மணிக்கு மாரடைப்பால் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் காலமானார் என்று அந்த மருத்துவமனை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. அவரது மரணம் நிகழ்ந்து 60 நாட்களுக்கு பிறகே பத்திரிகையாளர்களை சந்தித்தனர் டாக்டர் ரிச்சர்ட் ஃபெயில் உள்ளிட்ட மருத்துவ குழுவினர். இதில் பல சந்தேகங்கள் இருப்பதாக பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் அரசியல் தலைவர்களும் குற்றம் சாட்டி வந்தனர். ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்டவுடன் தமிழக ஆளுநராக இருந்த வித்யாசாகர் ராவ் அக்டோபர் 1ஆம் தேதி அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முதல்வர் ஜெயலலிதாவை மாலை 6:45 மணி அளவில் நேரில் சென்று பார்த்தார். மருத்துவமனைக்குள் சென்ற அவர் சில நிமிடங்களில் திரும்பி விட்டார். நேராக ராஜ்பவன் சென்றார். சில நிமிடங்களில் ஆளுநர் மாளிகையிலிருந்து முதன்மை செயலாளர் பெயரில் ஒரு அறிக்கை வந்தது. வார்டுக்கு சென்று பார்த்தேன் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது அந்த அறிக்கை. அதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் மிக மிக கவனமாக கையாளப்பட்டிருந்தது. முதல் முறை படிக்கும் போதே எளிதாக புரிந்து கொள்ளலாம். அதில் முதல்வர் ஜெயலலிதாவை அருகில் சென்று ஆளுநர் பார்த்ததாக கூறப்படவில்லை. மாறாக முதல்வர் அனுமதிக்கப்பட்ட வார்டுக்கு சென்று பார்த்தேன் என்றுதான் கூறப்பட்டிருந்தது. வெளியிலிருந்து பார்த்தாரா, உள்ளே போய் பார்த்தாரா, இதை இப்படியும் அர்த்தம் எடுத்துக் கொள்ளலாம். அதாவது முதல்வர் அனுமதிக்கப்பட்டுள்ள வார்டுக்கு வெளியிலிருந்தும் கூட முதல்வரை ஆளுநர் பார்த்திருக்கலாம் என்று அர்த்தம் எடுத்துக்கொள்ள முடியும். அவர் பேசியதாக எந்த இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை. இதன் மூலம் ஆளுநர் முதல்வரை அருகே சென்று சந்திக்கவில்லை என்று யூகிக்க முடியும். மேலும் முதல்வருடன் அவர் பேசிய நலம் விசாரித்ததாகவும் தெரியவில்லை. அப்படி எதுவும் அவர் குறிப்பிடவும் இல்லை. இதனால முதல்வர் பேசும் நிலையில இல்லையா என்ற கேள்வியை மக்கள் அப்போது எழுப்பினாங்க. இதிலிருந்துதான் மக்களுக்கு சந்தேகம் எழ ஆரம்பித்தது. முதல்வர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார், ஆளுநர் சென்று பார்த்திருக்கிறார், ஆனால் எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கவில்லை. அப்பொழுதே மக்கள் ஏன் முதல்வர் எதுவும் பேசவில்லை என்று கேள்வி எழுப்பியிருந்தார்கள். இந்த நிலையில் ஜெயலலிதா தாக்கப்பட்டார், அதன் விளைவுதான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என்று அரசல் புரசலாக கூறப்பட்டது. மருத்துவமனையில் அனுமதிக்கும் முன்பு ஜெயலலிதா தாக்கப்படவில்லை என்று தமிழக அரசு தெரிவித்தது. செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் டிசம்பர் 5ஆம் தேதி வரை ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை குறித்து எய்ம்ஸ் மருத்துவர்களின் முழு அறிக்கையை வெளியிட்டது தமிழக அரசு. இது தொடர்பாக தமிழக அரசின் சுகாதாரத்துறை செயலாளர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் வெளியிட்ட அறிக்கையில் செப்டம்பர் 22இல் மூச்சு திணறல் காரணமாக மயக்க நிலையில் ஜெயலலிதா இருந்தார் என்றும் மயக்க நிலையில் இருந்த ஜெயலலிதா சிகிச்சைக்காக அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என்றும் ஆம்புலன்ஸ் மூலம் அப்பல்லோ மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் முன் பரிந்துரைக்கப்பட்ட மருந்தை சாப்பிட்டார். நீர்ச்சத்து குறைவு, நீரிழிவு உள்ளிட்ட பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருந்தார் ஜெயலலிதா. சிகிச்சை குறித்த அரசியல் கட்சிகளின் குற்றச்சாட்டுகளுக்கும் ஜெயலலிதா தாக்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கும் ஆதாரம் இல்லை என்றும் மருத்துவமனையில் அனுமதிக்கும் முன்பு ஜெயலலிதா தாக்கப்படவில்லை எனவும் ஜெயலலிதா தாக்கப்பட்டதாகவோ துன்புறுத்தப்பட்டதாகவோ அவர் உடம்பில் எந்த தடயமும் இல்லை எனவும் மருத்துவ அறிக்கையில் இருப்பதாக தமிழக அரசின் சுகாதாரத்துறை செயலாளர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருந்தார். டிசம்பர் 4ஆம் தேதி ஜெயலலிதாவுக்கு திடீர் மாரடைப்பு ஏற்பட்டது. திடீரென ஏற்பட்ட மூச்சு திணறலால ஜெயலலிதாவுக்கு செயற்கையான சுவாசம் தரப்பட்டது.
டிசம்பர் 5ஆம் தேதி நள்ளிரவு 11:30 மணிக்கு ஜெயலலிதாவின் உயிர் பிரிந்தது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இறப்பில் மர்மம் விலகாவிட்டால் நீதிமன்றம் செல்வேன் என்று பாரதிய ஜனதா தலைவர் சுப்பிரமணிய சாமி பேட்டியளித்திருந்தார். மர்மம் இருப்பதால் தான் யாரையும் பார்க்க அனுமதிக்கப்படவில்லை என்றும் இது குறித்து ஒரு நல்ல விசாரணை நடத்தப்படும் வரையில் அது குறித்து பல கேள்விகள் தொடரும் எனவும் சிகிச்சைக்காக 75 நாட்கள் இருந்தபோது செவிலியர்களிடம் அவர் பேசியதாக சொல்லப்படுகிறது. இது உண்மை என்றால் அவர் குரலை கட்சி தொண்டர்களுக்கு பதிவு செய்திருக்கலாமே. அமெரிக்க மருத்துவமனையில் எம்ஜிஆர் இருந்தபோது செய்தது போல் வீடியோ பதிவு கூட வெளியிட்டிருக்கலாம் என்று அறிக்கையில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் பற்றி டாக்டர்களின் அறிக்கையை வெளியிட்டு தமிழக அரசு விளக்கம் அளித்தது. இந்த நிலையில் இந்திய மருத்துவ கவுன்சில் விளக்கம் அளித்தது. இந்திய மருத்துவ கவுன்சில் மாநில தலைவர் ரவிசங்கர் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசினார். மோசமான நிலையில்தான் ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளித்த டாக்டர்கள் பொய் சொல்வார்களா? சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளை குணப்படுத்தி அனுப்புவதே மருத்துவர்களின் நோக்கம் என்றும் சிகிச்சைக்கும் அரசியலுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஜெயலலிதாவிற்கு 31 சிறப்பு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர். அதில் தவறு ஏற்படுமா? ஒரு உயிரை காப்பாற்றத்தான் நாங்கள் முயற்சி செய்வோம். மோசமான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்ட ஜெயலலிதாவின் உயிருக்காகவும் 75 நாட்களாக போராடினோம். உலக தரத்துடன் கூடிய சிகிச்சைகள் அளிக்கப்பட்டது என்றாலும் அவர் உயிரிழந்து விட்டார். இது நமக்கு நேரம் சரியில்லை என்றுதான் கூற வேண்டும் எனவும் யாரையும் பார்க்க விடாதது ஏன் என்பது பற்றியோ சிசிடிவி கேமரா இல்லை என்பது பற்றியோ தங்களால் விளக்கம் தர முடியாது என்றும் மருத்துவ கவுன்சில் மாநில தலைவர் ரவிசங்கர் கூறியிருந்தார். ஆனால் ஜெயலலிதாவின் இறப்பில் மர்மம் இருப்பதாக போராடிய பல பேர் நாட்கள் ஆக அதை பற்றி பேசுவதை அறிக்கையிடுவதையும் குறைய ஆரம்பிச்சாங்க. வேறு வேறு பிரச்சனைகள் வர வர ஜெயலலிதாவின் மர்மங்கள் குறித்து கேள்வி கேட்டது குறைய ஆரம்பித்தது. ஆனா ஒருவர் ஜெயலலிதாவின் மரணத்தில் இருக்கும் மர்மத்தை பற்றி தொடர்ந்து பேசி வந்தார். அவர்தான் மருத்துவர் புகழேந்தி. சைக்கிளில் வரும் டாக்டர், காரில் வரும் பேஷண்ட் என்றுதான் கல்பாக்கம் மருத்துவர் புகழேந்தியை அனைவரும் அழைப்பார்கள். எந்த கட்டணமும் பெறாமல் மக்களுக்காக கடந்த 30 ஆண்டுகளாக கிராமப்புற மருத்துவ சேவையை மேற்கொண்டு வருகிறார் டாக்டர் புகழேந்தி. கல்பாக்கம் அணு உலையில் தொடங்கி மருத்துவ உலகின் அனைத்து மோசடிகளையும் வெளி உலகின் பார்வைக்கு அவர் முன்வைக்கிறார். இப்படி எளிமையாக மருத்துவம் பார்த்து வந்த புகழேந்திக்கு ஒரு நாள் காலை கிளினிக்கு வரும்போது பேரதிர்ச்சி காத்திருந்தது. கிளினிக்கின் கூரை ஓடுகள் அப்புறப்படுத்தப்பட்டு அலுவலக நாற்காலிகளும் மருத்துவ குடுவைகளும் சேதப்படுத்தப்பட்டிருந்தன. காவல் நிலையத்திற்கு சென்று அவர் புகார் தெரிவித்தாலும் அங்கு அவருடைய பேச்சை கேட்பதற்கு ஆளில்லை. வழக்கம் போல அவரிடம் மருத்துவ பரிசோதனை செய்து வந்த கிராமப்புற மக்களும் அந்த காட்சியை அதிர்ச்சியோடு தான் நின்று பார்த்தார்கள். யார் இந்த டாக்டர் புகழேந்தி? கல்பாக்கத்தில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக மருத்துவ சேவை செய்து வருகிறார். இந்த கட்டத்தில் 1990ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதியிலிருந்து மருத்துவம் பார்த்து வருகிறார். அவர் மருத்துவம் பார்க்கும் இடத்திற்கு வாடகையாக 950 ரூபாய் கொடுத்து வருகிறார். தொடக்கத்திலிருந்து எந்த சிக்கலும் இல்லாமல் அவர் மருத்துவம் பார்ப்பது சென்று கொண்டிருந்தது. கடந்த 2014ஆம் ஆண்டு கட்டட உரிமையாளர் மனோகரனுடன் முரண்பாடு ஏற்பட்டிருக்கிறது டாக்டர் புகழேந்திக்கு. இதனை அடுத்து சதுரங்கப்பட்டினம் காவல் நிலைய எழுத்தர் தயாளன் டாக்டர் புகழேந்தியை தேடி வந்திருக்கிறார். உங்கள் மேல் புகார் கொடுத்திருக்கிறார்கள், ஸ்டேஷனுக்கு நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி புகழேந்தியை காவல் நிலையத்திற்கு கூட்டி சென்றிருக்கிறார்கள். சிவில் வழக்கில் போலீசார் தலையிட சட்டம் அனுமதிக்கவில்லை. பிறகு நீங்கள் எப்படி என்னை ஸ்டேஷனுக்கு அழைக்க முடியும் என்று மருத்துவர் காவலர்களை பார்த்து கேள்வி எழுப்பியிருக்கிறார். அடுத்த நாள் சில ஆட்கள் கிளினிக்கின் ஓடுகளை பிரித்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள். உடனே சம்பவ இடத்திற்கு புகழேந்தி சென்று சத்தம் போட்டிருக்கிறார். அதில் பயந்து போன ஆட்கள் அங்கிருந்து ஓடுகளை பிரிப்பதை நிறுத்திவிட்டு ஓடியிருக்கிறார்கள். இனியும் தாமதிக்க கூடாது என்று சதுரங்கப்பட்டினம் காவல் நிலையம் எஸ்ஐ விஜயகுமாரிடம் புகார் மனுவும் டாக்டர் புகழேந்தி கொடுத்திருக்கிறார். மனுவில் நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கிறது, சட்டத்திற்கு புறம்பாக என்னை அப்புறப்படுத்த பார்க்கின்றனர், என்னுடைய கிளினிக்கு பாதுகாப்பு கொடுங்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதன் பிறகு ஒரு நாள் காலை 8:30 மணிக்கு கிளினிக் வந்து அவர் பார்த்திருக்கிறார். அனைத்தையும் நொறுக்கி போட்டு விட்டிருக்கிறார்கள். மேல் கூரை ஓடுகளும் இல்லை, நாற்காலி, மருந்து பட்டைகள், குடுவைகள் உட்பட அனைத்தையும் சேதப்படுத்தி இருக்கிறார்கள். மக்கள் வரக்கூடாது என்பதற்காக ஜெல்லிக்கல்லையும் கொட்டியிருக்கிறார்கள்.
அவசர உதவிக்கு காவல் உதவி எண்ணான 100க்கு தொடர்பு கொண்டிருக்கிறார். அவர்களும் உதவி செய்யவில்லை என்று வேதனையோடு டாக்டர் புகழேந்தி கூறுகிறார். ஏன் அவரை மருத்துவம் பார்க்க விடாமல் தடுத்தார்கள், யார் தடுத்தார்கள் என்பது அவர் கூறும்போது அதிர்ச்சியாக இருக்கிறது. இதற்கு முழு காரணம் தமிழக அரசு என்று அவர் குறிப்பிடுகிறார். தமிழக சுகாதாரத்துறையின் நடவடிக்கைகளுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாகவும், MR தடுப்பூசியின் பின்னணி குறித்து விரிவான அறிக்கை வெளியிட்டு வருவதாகவும், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மரணம் தொடர்பான சந்தேகங்களை ஆய்வு அறிக்கைகளாக வெளியிட்டதாகவும், ஃபீவருக்கும் நீர்ச்சத்து குறைவுக்காண்டி மட்டும்தான் அவங்க சேர்த்தாங்க அப்படிங்கிற காய்ச்சல் நீர்ச்சத்து குறைவு தான் வந்தாங்க. அப்படியா? இல்லையே. முதல்ல அன்கண்ட்ரோல் சுகர் இருக்கு, கண்ட்ரோல் பிபி இருக்குன்னு பின்னாடி வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 வியாதி வருது. இவ்வளவு வேலை அவங்களுக்கு இருக்குன்னு வருது. அப்ப நான் என்ன கேட்கிறோம்னா, எங்களுக்கு உட்காந்து அவங்க எப்ப இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பாஸ்டுலேட்ஸா தான் நாங்கள் சொல்ல முடியும். இப்ப நடந்திருக்கலாம் அப்படிதான் சொல்ல முடியும். எங்களுக்கு என்ன ஆதாரங்கள், அதிகாரப்பூர்வமான தகவல் வந்ததுங்கிறத வச்சுதான் நாங்க சில தகவல் கொடுக்க முடியும். அந்த அடிப்படையில் நாங்கள் என்ன கேட்குறோம், இந்த மாதிரி அன்எக்ஸ்பிளைன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே அவங்களுக்கு இருந்திருக்கு. பொட்டாசியம் லெவல் ஏன் கூடிச்சு, அதாவது இவங்க சொல்றாங்களே உட்காந்து இன்னொன்று பிரச்சனை என்னன்னா, அவங்களுக்கு 3ஆம் தேதி சிவியரா மூச்சு திணறல் வந்திருக்கு, புது நிமோனியா வந்திருக்கு, ஆக்சிஜன் அளவு தேவை இருக்கு, கூடியிருக்கு, டபுள் த அமௌண்ட் தேவை ஆயிருக்கு. அப்படி இருந்து ஏன் அவங்க ஹை டிபெண்டன்சி வார்டில் வச்சிருந்தீங்க, ஏன் ஒரு திரும்ப அந்த ஐசிசியூக்கு நீங்க கொண்டு போல? எனக்கு என்னுடைய கேள்வி என்னன்னா, எய்ம்ஸ் மருத்துவர்கள் இங்க வந்தாங்க, நீங்க சொல்றபடி அப்போலோ மருத்துவர்கள் இதை மறைக்கிறாங்கன்னு வச்சாலும், எய்ம்ஸ் மருத்துவர்கள் அவங்களும் எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிற மாதிரி இல்ல. நான் இன்ஃபேக்ட் ரொம்ப தெளிவா வந்தா எங்க ஹோட்டல் எழுதினோம், என்னென்ன முரண்பாடுகள் இருந்துன்னு எழுதினோம். எய்ம்ஸ் மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கொண்டு வரும்போதே லோ பிபி இருந்ததுன்னு சொல்றாங்க. பிபி அப்ப 90-60 கீழே இருந்ததுன்னு சொல்றாங்க. வேற சப்பலோட என்ன சொல்றாங்க, இல்ல கூட இருந்ததுன்னு வைக்கிறாங்க, ஹை பிபி இருக்குன்னு அவங்க வைக்கிறாங்க. முரண்பாடு இருக்கு. அதாவது ஒண்ணு அந்த நுரையீரலை சுத்தி ப்ளூரல் டிஃப்யூஷன் ஒரு ஃப்ளூயிட் கலெக்ட் ஆகுது. அதை இவங்க என்ன பாக்குறாங்க, இம்மிடியேட்டா அதெல்லாம் எடுக்கணுங்கிற மாதிரி பாக்குறாங்க. அவங்க அப்படிதான் அது ஆக்டிவா, அதாவது இன்டர்வியூன் பண்ணி அதை எடுத்துன்னு பாக்குறாங்க அப்பலோக்காரங்க. அந்த எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்கு. வேற எய்ம்ஸ் டாக்டர் தான் பண்ணாதீங்க, பண்ணாது பிரச்சனை வரும், திரும்ப சேர்ந்துக்கும், பிரச்சனை வரும், அதனால உள்வரும் அளவை விட வெளிவரும் அளவு கொஞ்சம் கூட்டி எடுங்க, அப்படி பண்ணாதான் சரியா இருக்குன்னு அவங்க வைக்கிறாங்க. அதே மாதிரி அந்த மைட்ரல் வால்வ்ல ஒரு பிரச்சனை வருது, அவங்களுக்கு பெர்ஃபோரேஷன் இருக்கு, லீக் இருக்கு அப்படின்னு வருது அவங்களுக்கு. அப்ப என்ன பண்றாங்க, அப்போலோ மருத்துவர்கள் என்ன பண்ணா ஆபரேஷன் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, 2 இதை ஒப்பிடுறாங்க. அது 1 வருஷம் முன்னாடி அவங்களுக்கு எடுத்த அந்த எக்கோகார்டியோகிராம் ரிசல்ட்டையும் 1 வருஷம் பின்னாடி இப்ப எடுத்த ரிசல்ட்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த லீக்ல பெரும்பாலும் வித்தியாசம் இல்லாம இருக்கனால உடனடியா சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் தேவையில்லைன்னு வைக்கிறாங்க. அவங்க தேவைங்கிற மாதிரி நினைக்கிறாங்க உட்கார்ந்தவங்க. ஆக ரெண்டுமே ஒத்து போகுது, எல்லா விதத்திலும் ஒத்து போகுது அப்படிங்கிறது அப்படி நிச்சயம் இல்லை. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க பாக்குறீங்கல்ல, அவங்க வெயிட் இது அதே கூட எந்த அப்போலோ ரிப்போர்ட்லையும் அவங்க வெயிட் எவ்வளவு ஹைட் எவ்வளவு அப்படிங்கிற இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எய்ம்ஸ் ரிப்போர்ட்ல தான் அட்லீஸ்ட் எவ்வளவு இருக்குன்னா 106 கிலோ அவங்க வெயிட், ஹைட் 5 அடின்னு கொடுத்துருக்காங்க. இல்ல அதே தவறு. அது மேடம் ஜெயலலிதாவுடைய உயரம் 5 அடி 3 அங்குலத்துக்கு மேல, அந்த மாதிரி இருக்குது. அதே தவறா இருக்கு. நான் சொல்றது அடிப்படை புள்ளி விவரமே தப்பா பதிவாயிருக்கு அப்படிங்கிறது. புள்ளி விவரம் தவறுன்னு, எய்ம்ஸோட புள்ளி விவரம் தவறா தான் இருக்கு. அவங்க அதாவது அவங்க உயரம் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 5 அடின்னு கொடுத்துருக்காங்க. நிச்சயமா இல்ல. எதை வச்சு இல்லைன்னு சொல்றீங்க? என்ன சொல்றீங்கன்னா, நீங்க சில பத்திரிகையில உட்காந்து அவங்க காலேஜில் படிச்சுக்கூடிய ஹைட்டை பத்தி சொல்லியிருக்காங்க உட்காந்தவங்க. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச க்ளோஸ் சோர்ஸ் அவங்க இருக்காங்க உட்காந்தவங்க, அவங்க கூட இருந்திருக்காங்க உட்காந்தவங்க. கூட அவங்களே அவங்க பார்த்துருக்காங்க. நிச்சயம் 5 அடி 3 அங்குலம் அந்த மாதிரி நிச்சயமா இருக்கும், அதுக்கு குறைவா இருக்காது அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. டாக்டர், உங்களுக்கு தெரியாது இல்ல, இப்ப காலேஜ் படிக்கும் போது இருக்க ஹைட்டும் வயசானது பிறகு இருக்கிற ஹைட்டும் ஒன்னா இருக்குது இல்ல? இல்ல அந்த மாதிரி சொல்லவில்ல. நான் இன்னொரு சோர்ஸை சொன்னேன். எனக்கு தெரிஞ்ச சோர்ஸ் அதாவது அவங்க கூடவே இருந்தவங்க உட்கார்ந்தவங்க, அவங்களே பார்த்துருக்காங்க, கூடவே இருந்திருக்காங்க. அவங்க கூட அவங்களே சொன்னாங்க உட்காந்து, இல்ல இவங்களுடைய இது இவ்வளவுதான் இருக்குன்னு. நிச்சயமா நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அதை செக் பண்ணலாம். நான் கேள்வி அது இல்லைங்க, நான் என்ன கேட்கிறேன், அப்போலோல ஏன் அந்த தகவலே இல்லைன்னு கேட்கிறேன். நான் அப்போலோட தகவலே இல்லை. எம்ஃபார்மிங் செய்தது முதல் அவருக்கு வழங்கப்பட்ட மருந்துகளை பட்டியலிட்டதாகவும், என்னுடைய கேள்விகளுக்கு சுகாதாரத்துறை அதிகாரிகளால் பதில் கூற முடியவில்லை என்றும், யாராவது ஒருவர் சமுதாயத்திற்காக குரல் கொடுத்தால் அவர்களை ஒடுக்குவதே அதிகார பதவியில் இருப்பவர்களின் வேலை என்றும் புகழேந்தி அவர்கள் கூறுகிறார். ஒரு மாநிலத்தின் முதல்வர் எப்படி இறந்தார் என்பதை அறிந்து கொள்ளும் உரிமை மக்களுக்கு இருக்கு. பொதுமக்கள் மத்தியில தீவிர சந்தேகம் வலுத்த நிலையில தான் அறிக்கையின் வடிவில பல்வேறு உண்மைகள் வெளிவந்தன. ஜெயலலிதா அவர்களின் மரணத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுப்பெற்று வந்தது. முதல்வரோட மரணத்திற்கு காரணமான திடீரென இதய துடிப்பு நின்று போனதற்கான காரணத்தை அறிவியல் மற்றும் சட்ட ரீதியாக அணுகுவதுதான்
பொதுமக்கள் மத்தியில் நிலவும் சந்தேகத்தை தீர்க்கும் ஒரே வழி அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்ன மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் மரணத்தில் சந்தேகம் இருக்கிறது என்று புகழேந்தி அவர்கள் கூறியிருந்தார் என்றால், அப்பல்லோ மருத்துவமனையின் முதலுதவி மருத்துவர்கள் ஆம்புலன்ஸில் வந்து அவரை பார்த்தபோது இருந்த ஆக்சிஜன் அளவு 48% இருந்தது. அனுமதிக்கப்படும் போது அவர் அரை தூக்க நிலையில் இருந்தார் என்றும் மூச்சு திணறல் அதிகம் இருந்தது என்றும் மருத்துவ அறிக்கையில் தெளிவாக உள்ளது. அனுமதியின் போது முதல்வரின் ஆக்சிஜன் அளவு ஏன் 48% குறைந்தது? போயஸ் இல்ல மருத்துவமனையில் ஆக்சிஜனை அளிக்கும் கருவியோ ஆக்சிஜன் செலுத்தும் கருவியோ இல்லையா? முதல்வரின் உடல் நலன் குறித்து அவரது மருத்துவர்கள் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் உண்டுதானே? அவை முறையாக பின்பற்றப்பட்டதா? அந்த குறிப்புகள் பொதுமக்கள் பார்வைக்கு வந்தால் சந்தேகங்கள் உடனடியாக தீரும் அல்லவா என்றும் டாக்டர் புகழேந்தி அவர்கள் கூறுகிறார். மர்மம் எங்க வருதுன்னா, இவங்க வந்து இம்மீடியட்டா அவசர கோலத்தில் வந்துன்னா எம்பாமிங் போறாங்க. அவங்க அங்கதான் மர்மம் இருக்கு. இப்ப என்ன ஒண்ணுன்னா, சரி அடைஞ்சிச்சு துயரம், ஒரு நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய அவங்க முதலமைச்சர் அவங்களுக்கே இந்த மாதிரி துயரம் நடந்துருச்சு. ஆனா என்ன கேட்கறேன்னா, என்ன காரணம் தெரியாம நீங்க பேசுவீங்களா? ஆனா காரணத்தை கண்டுபிடிச்சு அட்லீஸ்ட் மேற்கொண்டு அதே மாதிரி காரணம் வந்து நடக்காம இருக்கிறத நீங்க பாப்பீங்களா? அப்ப அதுக்கு தான் கிளினிக்கல் அட்டாப்சி இருக்கு. இப்ப கிளினிக்கல் அட்டாப்சி என்ன பண்ணுவாங்க, இப்ப அந்த பிளட் எடுத்து வச்சுக்கோங்களேன், பிளட் எடுத்துட்டு அவங்க பார்த்துருந்தாங்கன்னா, அதே மாதிரி அவங்க ஹார்ட் எடுத்து அந்த இதை மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்துருந்தாங்கன்னா என்ன இருக்குங்கிறது விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கலாம். அப்போ என்ன பண்ணுறாங்க உட்காந்தவங்க, இந்த பிரச்சனை தெரிஞ்சிடக்கூடாது, ஏன்னா 6.2 இருக்கு, அப்போ தெரிஞ்சிடக்கூடாதுன்னு உட்காந்து என்ன கேள்வி கேட்பாங்க, எப்படி போச்சு நீங்கள் நான் மணல காலையில் பார்த்ததா சொல்கிறீங்க, ஆனால் இறந்த உடனடியாக பார்க்க 6.2 போகுது, இப்படி போகுது, அந்த முந்தின நாளே கூடி இருக்கு, அதை குறைக்கிறதுக்கான மெசேஜ் செஞ்சுருக்கீங்க. இங்கே வந்து கூட அவங்களுக்கு கார்டியாக் வந்து கூட இம்மீடியட்டாக வந்து பொட்டாசியம் லெவலில் குறைக்கிறதுக்கு எல்லா நடவடிக்கையும் நீங்கள் எடுத்திருக்கீங்க. போயஸ் இல்லத்தில் அவர் இருக்கும்போது சிறுநீர் தொற்று பிரச்சனை இருந்துள்ள போது கடைபிடிக்கப்பட்டு வந்த மருத்துவ பரிசோதனைகள், மருந்து விவரங்கள், மருத்துவ சிகிச்சை குறிப்புகள், சிகிச்சை அளித்த மருத்துவர்களுக்கு அது நிச்சயம் தெரிந்திருக்கும் நிலையில் இது பற்றி அப்பல்லோ மருத்துவர்களும் கேட்டு பெற்றார்களா? காரணத்தை கண்டுபிடிக்க முடியாது இல்லையே. நான் என்ன கேட்கிறேன், கிளினிக்கல் அட்டாப்சின்னு ஒன்று பண்றாங்க, வெஸ்டர்ன் சென்டர்ல காமனா பண்றாங்க, காரணம் தெரியாம இருக்கும்போது அதை பண்றாங்க உட்கார்ந்தவங்க. அதன் மூலமா நிச்சயமா கிளினிக்கல் அட்டாப்சி அப்படிங்கிறது என்னன்னா, பல டிஷ்யூக்களை எடுத்து எந்த உறுப்பில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஹிஸ்டோபத்தாலஜிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறத பண்ணி பார்த்தா நம்மளுக்கு காரணம் தெரியும் அப்படிங்கிறதான் கிளியராக சொல்கிறாங்க உட்கார்ந்தவங்க. இப்போ என்னென்ன இந்த 2-3 இதை வச்சுக்கோங்களேன், நான் 2-3 இவங்க தொடர்பாகவே கேட்குறேன். நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க, பொட்டாசியம் அளவு கூடுனா அவங்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட் வரும்னு இருக்கு, அப்போ வந்துன்னா பொட்டாசியம் அளவு வந்துன்னா கூடிச்சா அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு பத்திரிகைகள் சந்திக்கக்கூடிய பாபு அப்ரஹாம் அப்படிங்கிற மருத்துவர் என்ன பதில் சொல்றாருன்னா, அன்னைக்கு காலையில் பார்த்தோம், அது நார்மலாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஆனால் பின்னாடி வந்த ரிப்போர்ட்லாம் என்ன தெளிவாக வருதுன்னா, இல்லை அவங்களுக்கு வந்துன்னா அதுக்கு முந்தின நாள் 3ஆம் தேதி காலையில் பொட்டாசியம் அளவு உச்சத்தை எட்டியது, 5.5 மில்லி ஈக்குவலன்ட்ஸ்னு போகுது. 3.5 to 5.5 தான் அது வந்து லிமிட்டு, 5 மேக்ஸிமம் போகுது. உடனடியாக அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பொட்டாசியம் குறைக்கிறதுக்கான முயற்சியை மேற்கொள்கிறாங்க. அது குறைஞ்சி 4ஆம் தேதி காலையில் நார்மலாக வருது. ஆனால் அவங்க கார்டியாக் அரெஸ்ட் வந்தது பார்த்தீங்களா, இமீடியட்டாக வந்து உட்காந்து இந்த வீனஸ் பிளட் கேஸ் அனாலிசிஸ் பண்ணி பார்த்தா அதில் 6.2 இருக்கு அப்படிங்கிறது இருக்கு. இதை மறைச்சிட்டாங்க டோட்டலாக, பண்ணிட்டீங்களா? பின்னாடி இந்த ரிப்போர்ட்ல வருது, நாங்கள் எடுக்கிறோம் பார்த்தா 6.2 இருக்கு. அண்ட் எல்லா மருத்துவ ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, பொட்டாசியம் அளவு 6க்கு மேல தாண்டுன்னு வச்சுக்கோங்க, கார்டியாக் அரெஸ்ட் வர முடியும் அப்படின்னு கிளியரா சொல்றாங்க. எவையெல்லாம் போயஸ் இல்ல மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்களால் கண்காணிக்கப்பட்டது, முறையாக கட்டுப்படுத்தப்படாத சிறுநீர் தொற்றின் காரணமாகவும் கட்டுப்படுத்தப்படாத சர்க்கரை அளவின் காரணமாகவே அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு காரணம் என்னும் வாதத்திற்கான பதிலை எப்படி அடைவது? போயஸ் இல்ல மருத்துவ குறிப்புகளையும் அனுமதியின் போது அப்பல்லோவில் பதிவான குறிப்புகளையும் ஒளிவு மறைவின்றி ஒப்பிடும் போதே உண்மை வெளிச்சத்திற்கு வரும் என்று டாக்டர் புகழேந்தி அவர்கள் ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பான பல சந்தேகங்களை எழுப்புகிறார். மறைந்த முதலமைச்சர் அண்ணாதுரையில் தவறு நடந்திருக்கு, இது வெளிச்சத்துக்கு வரல, வெளிச்சத்துக்கு வரணும்னு எங்க டீச்சர் ஆசைப்பட்டார். அவர் சொன்னதுனாலதான் நாங்க அதே தான் நாங்க சொல்றோம், நாங்க அதை நம்புறோம். அதனாலதான் மேடம் ஜெயலலிதா வந்தோம்னா இந்த இது வெளிச்சத்துக்கு வரணும், ஆனா வெளிச்சத்துக்கு வர முடியாம பண்ணிட்டாங்க உட்கார்ந்தவங்க. தண்டனைகள் கடுமையானால் குற்றங்கள் குறையும். மீண்டும் குற்றமேல் சந்திக்கலாம். வணக்கம்.